சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கான முக்கியமான பதிவு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுகர் மாத்திரை சாப்பிடும்போது கூட என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கலாம், என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கவே கூடாது, சுகர் மாத்திரையிலேயே வெள்ளையாக இருக்கிற மருந்துக்கும் 2 கலரில் இருக்கிற மருந்துக்கும் என்ன வித்தியாசம், இந்த மருந்து எடுக்கிறதுனால சிறுநீரக பாதிப்பு, கிட்னி பாதிப்பு வருமா, ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ அளவு எடுத்துக்கலாம், எவ்வளோ எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்து எடுக்கிறதுனால வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படுமா, எவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டால் குறையும், எவ்வளோ அளவு எடுத்துக்கிட்டால் குறையாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டயபெட்டிஸ்க்கு பயன்படுத்துகிற மருந்துலேயே ரொம்ப விலை குறைவான மருந்து, எல்லா ஊர்லேயும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மருந்து அப்படின்னா அது மெட்ஃபார்மின் தான். மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது பைகுவானைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் வருது. இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது. அதாவது இன்சுலின் சுரக்கிறது கரெக்டாக இருக்குது, அது உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள், மசில்ஸில் இருக்கக்கூடிய ரிசப்டார் சரியாக எடுத்துக்க மாட்டேங்கிறது தான் இன்சுலின் மரப்புத்தன்மைன்னு சொல்லுவோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த கண்டிஷனை கம்மி பண்ணுது. அதனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினோட அளவு குறையுது. இந்த டயபெட்டிஸே இல்லாமல் பிசிஓடி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, இளம் பெண்களுக்கு வரக்கூடிய கண்டிஷன். அந்த கண்டிஷன்லையும் மெட்ஃபார்மின் நம்ம ஒரு மருந்தாக யூஸ் பண்ணுறோம். நிறைய பேரண்ட்ஸ் பதறி போய் வருவாங்க, என் பொண்ணுக்கு சுகரே இல்லை, கொஞ்சம் வெயிட் கூட இருப்பாங்க, நீர்க்கட்டி பிரச்சனைன்னு சொன்னோம், அதுக்காக சுகர் மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. பார்த்தா மெட்ஃபார்மின் இருக்கும். அதை பார்த்து பயப்படாதீங்க. மெட்ஃபார்மின் டயபெட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது, பிசிஓடி அப்படிங்கிற பிரச்சனைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பிசிஓடி வரதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனால 2-in-1 ஆக்ஷன் அதில் இருக்குது. வெள்ளையாக பிளெயினாக இருக்கிற மெட்ஃபார்மின் பார்த்தீங்கன்னா இம்மீடியட் ரிலீஸ், அது போட்ட உடனே தண்ணியில் கரைஞ்சி டிசால்வ் ஆகிடும். இது யாருக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னா, சாப்பிட்ட உடனே சுகர் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் ஆகிடுது, ஏறிடுது, அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு சுகர் குறைஞ்சிருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு மெட்ஃபார்மின் இம்மீடியட் ரிலீஸ் அட்வைஸ் பண்ணுவோம். 2 கலரில் இருக்கும், வெள்ளையும் மஞ்சளுமா இருக்கும். இதெல்லாம் வந்து பைலேயர் டேப்லெட்ஸ். மெட்ஃபார்மின் ஒரு லேயர்லையும் அதுக்கு மேலே இருக்கக்கூடியது கிளிமிப்ரைடு, கிளிபன்கிளமைடு, கிளிக்லசைடு. இந்த மாதிரி 2 கலராக இருக்கிற மருந்தில் மெட்ஃபார்மின் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். அதனால தான் அதை சஸ்டெயின்ட் ரிலீஸ் அல்லது டிலேட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இமீடியட் ரிலீஸில் கூட ஒரு சிலருக்கு சடனாக லோ சுகர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சஸ்டெயின்ட் ரிலீஸ் ஃபார்முலேஷனில் லோ சுகர் பிரச்சனைகள் இருக்காது. EGFR யூரியா கிரியாட்டினோட சேர்த்து பார்ப்போம் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில். EGFR 60க்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக மெட்ஃபார்மின் சாப்பிட்லாம். 45லேருந்து 60க்குள்ளே இருக்கிறவங்க மெட்ஃபார்மினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 30 to 45 இருக்கிறவங்க ரொம்பவே குறைச்சிடணும். EGFR 30க்கு கீழே இருக்கிறவங்க மெட்ஃபார்மினை அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மெட்ஃபார்மின் உங்கள் டாக்டர் கொடுத்துருக்காங்க, EGFR 60க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணலாம், பயப்பட வேண்டியதில்லை. மெட்ஃபார்மினோட என்னென்ன மருந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ஃபார்மினுடைய முக்கியமான சைடு எஃபெக்ட் லாக்டிக் அசிடோசிஸ். சைமெட்ரிடின் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, வயிறு புண்ணுக்காக யூஸ் பண்ணுவோம். ரேனிடின் யூஸ் பண்ணுறோம், அதே வகையை சேர்ந்தது தான் சைமெட்ரிடின். அந்த மாத்திரையும் மெட்ஃபார்மினும் சேர்க்கக்கூடாது. அது ரெண்டும் நம்ம ஒன்றா சேர்க்கும்போது லாக்டிக் அசிடோசிஸ் அப்படிங்கிற காம்ப்ளிகேஷன் அதிகமாகிடும். அதே மாதிரி ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும். மெட்ஃபார்மின் யூஸ் பண்ணுறவங்க ஆல்கஹாலே யூஸ் பண்ணவே கூடாது. இதே மாதிரி வேறு எதுவும் சுகர் டேப்லெட் சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு மருந்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்.